ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கால் லெவல் அசேஷன் மான்வாவோட எபிசோட் 51 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதுக்கு மேலேயும் கரண்ட்டாக எந்த விதமான சாப்டர்ஸும் வரலை. வந்தால் கண்டிப்பாக நம்ம அதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இதுக்கப்புறமும் ஒரு தரமான மான்வாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இந்த மாதிரி தான் உண்மையிலே தரமாக இருக்கும். உங்களோட சப்போர்ட்டை அதுக்கும் கொடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போட்ட உடனே ஒரு எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே பாருங்க, நம்ம லிட்டில் பிளாக்கு வெயிட் பண்ணி அவளுக்கு தூக்கமாவது. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வரா. ஷேடோ, நீங்கள் வந்துட்டீங்களா? ஆமாம், நான் உள்ளே போய் 1 மணி நேரத்துக்கும் மேலே இருக்கும். அவ்வளோ நேரம் எனக்காக நீ வெயிட் பண்ணியா? அதுவா, நான் எவ்வளோ நேரமாக எதுக்காக வெயிட் பண்ண தெரியுமா? இதுன்ட்டு நீங்கள் வரும்போது யாராச்சும் பதுங்கிந்து உங்களை தாக்க ட்ரை பண்ணா அந்த மாதிரி உங்களை யாருமே பண்ணக்கூடாதுல, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். ரொம்ப நன்றி எனக்காக வெயிட் பண்ணதுக்கு. இந்த புக்கு உனக்கான கிஃப்ட் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ரூயினை எனக்காக நீ தேடி இருக்க. வாவ், இது ஒரு பிளாட்டினம் கிரேட்ல இருக்க ஒரு ஷீல்டு. இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கும் நான் சுத்தமா எதிர்பார்க்கல ஷேடோ. ரொம்ப நன்றி. இது மூலமா என்னோட சர்வைவல் ரேட் இன்னமும் அதிகரிக்கும். நான் உங்களை அப்புறமா சந்திக்கிறேன். இப்படி நான் ஓடி போறா. சரி, ஏதோ ஒன்று, எனக்கும் ரொம்ப பசியாக இருக்கு. நானும் போய் கொஞ்சம் சாப்பிட வேண்டியதான். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஜாங்கை சிட்டியோட ரூயினுக்கு வந்து அந்த இடத்துல டெம்பிளர் கில்டோட லீடரு அவரு நம்ம ஷாயுவை பயங்கரமா பாராட்டுறாரு. எல்லாருமே நம்ம ஷாயுவை பாராட்டுங்க. ஏன்னா நம்ம டெம்பிளர் நைட்ஸ் நம்மளுக்குன்னு இப்போ ஒரு சேஃபான வீடு இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குல்ல. இந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது நம்மளால சேஃபா இருக்க முடியும். மாஸ்டர்ஸாலையும் நம்மள அட்டாக் செய்ய முடியாது. நம்ம நிம்மதியா இங்க இருக்கலாம். இங்கே நம்ம பொறுமையா இந்த ரெஸ்ட் எடுத்து லெவலை பார்க்க முடியும். இது எல்லாத்தையுமே நம்ம தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது வேற யாரும் இல்ல, நம்ம ஷாயுக்கு தான். ஏன்னா அவ தான் இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்தை டிஸ்கவர் பண்ணா எல்லாருமே பாராட்டுங்க. இந்த இடம் முழுக்க ஷாயு ஷாயு அப்படின்னு கத்துவாங்களா. ஷாயுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. ஏதோ ஒரு பெரிய விஷயத்த பண்ண மாதிரி. நம்ம ஷாயு கிட்ட ஒரு ஸ்பீச்சையும் ஒரு கொடுக்க சொல்ல அங்க ஷாயுவும் ஸ்பீச்சை கொடுக்குறான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட டீச்சருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட கில்டு அலையன்ஸுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். நான் அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்க இல்லாம என்னால எவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. இது வரைக்கும் என்னை அடிச்சு கொடுமை பத்தினவங்க, நான் வெறுக்கிற ஒரு பர்சனுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். நான் அவங்களால தான் இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். அதே மாதிரி கடைசியா என்னோட அப்பாக்கும் என்னோட அம்மாக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா நீங்க ஒண்டி உயிரோட இந்த உங்களோட டாட்டர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னை யோசிச்சு நீங்க பெருமைப்படுவீங்க. இது ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருக்குல்ல இப்படின்னு அவளோட ஸ்டோரிக்கு அவளே சொல்லிக்கிறான். அதுல ஷாயு இன்னொரு விஷயத்தையும் சொல்றான். நேத்து ஒரு கனவு எனக்கு வந்துச்சு. அந்த கனவுல ஒரு ஸ்ட்ராங்கான வாரியர் எனக்கு உதவி செஞ்சாரு. அந்த இடத்துல மாஸ்டரை கொல்லும் போது முன்னாடி நான் இந்த மாதிரி ஒரு மேன்ஷனை கண்டுபிடிச்சேன். அந்த இடத்த நான் தேடி வந்தேன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு இடமும் கிடைச்சது. இதை கேட்கும் போது எல்லாருக்குமே சிரிப்பா இருக்கு. அங்க பயங்கரமா அவங்க சிரிக்கிறாங்க. என்ன இவ இப்படியெல்லாம் ஜோக் பண்றான்னு. ஷாயு, உண்மையை சொன்னா நீ உண்மையிலேயே ஒரு வண்டர்ஃபுல்லான ஸ்பீச்சை கொடுத்துருக்க. அதுக்கு ரொம்ப நன்றி. அட இருங்க, நான் இன்னொரு ட்ரீமையும் பார்த்தேன். அதுல ஒரு பெரிய ஹைட் அவுட் இருந்துச்சு. அந்த இடம் செம்ம பெருசா இருந்துச்சு. ஏன் இத்தனைக்கும் நிறைய பேரை உள்ள கொண்டு போகலாம். அது ஒரு பிளாட்டினம் கிரேட்ல இருக்க ஒரு ஹைட் அவுட்னு நினைக்கிறேன். இதை கேட்கும் போது மத்தவங்களுக்கு இன்னமும் சிரிப்பா இருக்கு. என்னது, இன்னொரு கனவா? அப்ப கண்டிப்பா இதுக்கப்புறமும் நம்ம அந்த மேன்ஷனுக்கு போக போறோம்னு நினைக்கிறேன். ஷாயு, உண்மையிலே நீ ஒரு அற்புதமான விஷயத்த பண்ணிருக்க. கண்டிப்பா இதே மாதிரி இன்னமும் நிறையவே ஹைட் அவுட்ஸை கண்டுபிடிப்ப அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால இந்தா, நீ இதை கண்டுபிடிச்சல 1 இயருக்கான ட்ரேடபிள் லைஃப் எனர்ஜி வச்சுக்கோ. எல்லாருமே சேர் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் ஷாயு இதே மாதிரி இன்னமும் நிறைய ஹைட் அவுட்ஸை கண்டுபிடிப்பான். அங்க ஷாயுக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா அவளையும் ஒரு மனுஷியா மதிச்சு இந்த அளவுக்கு எல்லாருமே சேர் பண்றாங்களே. நெக்ஸ்ட் சீன்ல ஷாயு வேற இடத்த நோக்கி போறான். அந்த இடத்துல போகும்போதே அவ சொல்றான், நான் 2வதா ஒரு கனவு காணேன். அந்த கனவுல இங்கதான் ஏதோ ஒரு ரூட்டுக்குள்ள நான் போன மாதிரி ஞாபகம். இங்கதான் எங்கேயோ அந்த இடம் இருக்கணும். பின்னாடியே ஒரு 3 பொண்ணுங்களை காட்டுறாங்க. இவங்க 3 பேருக்குமே ஷாயுன்னா சுத்தமா பிடிக்காத. அந்த 3 பொண்ணுங்களும் பாத்துங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, அந்த ஷாயு அவ எங்க போயின்னு இருக்கா? அவளை பார்க்கும் போது ஏதோ ஒரு விஷயத்த தேடுற மாதிரி இருக்கு. கண்டிப்பா அவ சொன்ன பிளாட்டினம் கிரேட்ல இருக்க அந்த ஹைட் அவுட்டை அதை தான் தேடி போறான்னு நினைக்கிறேன். நம்மளும் அவளுக்கே தெரியாம ஃபாலோ பண்ணலாம். ஒரு இடத்துக்கு போறான். அந்த இடமே ரொம்ப இருட்டா இருக்கு. என்ன இது, இந்த இடம் ரொம்ப கிரீப்பியா இருக்கு. இந்த இடம் என்னோட கனவுல வந்த மாதிரியே இல்ல. ஆனா ஒரு சைடு யாரோ ஒருத்தங்க என்ன ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு வருது. எல்லாமே என்னோட பிரம்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் யாரு, நான் ஷாயு கிட்ட ஹிடனான ஒரு ப்ரொஃபஷனும் இருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கு எதை பார்த்தும் பயமே இல்லை. இப்படி இவ சொல்ல அந்த இடத்துல திடீர்னு ஒரு கோரமான உருவம் முன்னாடி வருமா. அதை பார்த்து அவ பயங்கரமா கத்துறா. அந்த இடத்துல அந்த பேயை பயந்து போயிடும் போல. அந்த அளவுக்கு பயங்கரமா
பயங்கரமா கத்துறான். ஆனா அந்த கோஸ்ட் மாதிரி இருக்கிற மாஸ்டரும் நம்ம ஷாயுவை விட்டு பின்னாடி இருக்க அந்த 3 பேரை நோக்கி போகுது. அந்த 3 பேருக்கும் அங்க அல்ல இல்ல. ஆமா, என்ன அது மாஸ்டரா அது? அட சீக்கிரம் நம்ம ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா அது நம்மள போட்டுரும். ஆனா இவங்க ரொம்ப லேட்டு. ஆல்ரெடி ஒரு பொண்ணு மாட்டிக்கினா அது வாய்க்குள்ளேருந்து ஏதோ ஒரு டென்டக்கல் வருது. அதை வாய்க்குள்ள விட்டு லைஃப் எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா உரிய ஆரம்பிக்குது. அதனால அந்த பொண்ணோட லைஃப் எனர்ஜி அப்படியே ஜீரோக்கு போகுமா. அங்கேயே அந்த பொண்ணும் இறந்து போறா. ஐயோ ஓடுங்கடி ஓடுங்க, இந்த மாஸ்டர் நம்மளையும் கொண்டோன்னு நினைக்கிறேன், ஓடுங்க. ஏன்னா அந்த மாஸ்டரால லைஃப் எனர்ஜியை சக் பண்ண முடியுது. நம்ம மாட்டிக்கினா அவ்வளவுதான், நம்ம கதை இங்கே முடிஞ்சுது. அங்க இப்படி இவங்க தெறிக்க ஓடுறாங்க. இந்த சைடு ஷாயு பயந்து போய் மயக்க போட்டே உண்டா. இப்பதான் நம்ம ஷாயுக்கும் மொழி போகுது. என்ன, எனக்கு எதுவுமே ஆகல, நல்ல வேலை நான் தப்பிச்சேன். பின்னாடி இன்னமும் அந்த மாஸ்டர் கோரமான உருவத்தோட அப்படியே உரியமா. ஷாயோ இதை ஒரு வாய்ப்பா வச்சு சைலண்டா ஓடுன்னு ஓடுறான். ஓட்டத்துக்கு முன்னாடி இருக்கிறத அவ சுத்தமா பார்க்கல. முன்னாடி ஒரு பள்ளம் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதை அவ கவனிக்காம போனனால டைரக்டா அவளோட மண்டியும் தரையில ஓங்கி அடிக்குது. அவ்வளவுதான், இந்த பொண்ணோட கதை முடிஞ்சிரும் அப்படின்னு தான் நான் யோசிச்சேன். ஆனா இன்னமும் அந்த பொண்ணு சாகல. என்னோட தலை பயங்கரமா வலிக்குது. ஆமா, இது என்ன இடம்? அட, இது என் கனவுல பார்த்த அதே இடம் தான். இதை நான் பார்த்துட்டேன். அந்த பிளாட்டினம் கிரேட்ல இருக்க அந்த ஹைட் அவுட் அது இதேதான். இப்பயே நான் லீடர் கிட்ட இதை கான்டாக்ட் பண்ணி சொல்லணும். கில்டு லீடர், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல ஒரு பிளாட்டினம் கிரேட்ல ஒரு ஹைட் அவுட்டை கனவுல பார்த்தேன்னு. அந்த ஹைட் அவுட்டை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அது என் கண்ணு முன்னாடி தான் இருக்கு. அப்படியா, நல்ல விஷயம் தான். நீ மூவ் பண்ணாம அங்கேயே இரு. சீக்கிரமா இப்பயே நான் அந்த இடத்துக்கு வரேன். சரி, நான் உங்களுக்காக அதே மாதிரி வெயிட் பண்றேன். ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு கோரமான சவுண்டு வரும். அங்க பின்னாடி பார்த்தா அதே மாஸ்டர் தான் இவளை நோக்கி வந்தா. அவ கண்ணிலேயே உங்க கண்ணீராவது. ஷாயோ, நீ பயப்படக்கூடாது. இந்த மாஸ்டர் ஒண்ணுமே இல்ல. உன்னால முடியும் ஷாயோ. நீ எவ்வளோ பெரிய ஆளு. இந்த மாஸ்டர்லாம் உன் முன்னாடி ஒண்ணுமே இல்ல இப்படின்னு இவ சொல்ல இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் என்ன ஆக போகுதுன்னு. இது வரைக்கும் தான் கரண்டா சாப்டர்ஸ் வந்திருக்கு. இதுக்கப்புறம் வர ஒரு சாப்டர்ஸும் ஆன்கோயிங் தான். அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோடு அந்த மாதிரி என்னால் போட முடியும். ஆனால் இதுக்கு மேலேயும் கதை எப்படி போகும் அதுவும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு லைட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். இப்போ ஷாயோ ஒரு பெரிய பிளாட்டினம் கிரேட்ல இருக்க ஒரு ஹைட் அவுட்டை கண்டுபிடிச்சிருக்கல. இந்த ஹைட் அவுட்டு யாரோட ஹைட் அவுட்டுன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? வேற யாரு, நம்ம ஷேடோவோட ஹைட் அவுட் தான். இங்கே இவங்க தாக்குவாங்க, இதனால பிரச்சனையாகும். நம்ம ஷேடோ வருவான், ஏகப்பட்ட விஷயம் காமெடியாக நடக்கும். அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு தயாரா இருங்க. நானும் கூடிய சீக்கிரத்தில் 1 by 1 அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போடுற ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். நான் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.